நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவரும் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினருமான ராபர்ட் புரூஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுவை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விளக்கமளித்தார். நம்முடைய நெல்லை தொகுதிக்குட்பட்ட நாராயணமனார்புரம் பேரூராட்சியில் 5வது வார்டு பகுதி நெல்லியம்மன் கோயில் அருகாமையில் கழிவு நீர் ஓடை வழியாக சென்று வெளியே போய் வந்தது. ஆனால் கடந்த வாரம் ரயில்வே துறையைச் சார்ந்த நபர்கள் அந்த கழிவுநீர் வெளியே செல்லாமல் ஒரு காம்பவுண்ட் கட்டி அதை அடைத்து விட்டார்கள். அதன் மூலம் அந்த பகுதி முழுவதும் அந்த கழிவுநீர் தேங்கி வீடுகளில் கழிவுநீர் உள்ளே செல்லுகின்ற அளவுக்கு கழிவுநீர் பெரிய அளவில் பெருகி அந்த பகுதியில் சுகாதார கேடும் வீடுகளுக்கு பாதிப்பும் ஏற்பட்டது. எனவே அதனை நாங்கள் நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்து அது மக்களுக்கு பாதிப்பாக இருப்பதால் சம்பந்தப்பட்ட ரயில்வே துறை அதிகாரியிடம் பேசி அந்த இடத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிட் ஒன்று தோண்டி அந்த கழிவுநீரை அதன் வழியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் அதை எடுத்து கூறி மாவட்ட நிர்வாகம் ரயில்வேயோடு பேசி உடனடியாக அந்த கழிவுநீரை அங்கிருந்து அகற்றி பஞ்சாயத்து மூலம் ஒரு பிட் போடப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு சுகாதாரத்தை சரி செய்வதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சமீப காலமாக நம்முடைய கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பிரச்சனை உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். நாங்களும் அதில் நம்முடைய மாவட்டத்து மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தோம். இறுதியாக 1999ஆம் ஆண்டு நிலம் கொடுத்தவர்களுக்கும் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி இருக்கின்ற 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்களுக்கும் வேலைவாய்ப்பில் தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவோம். அதைத் தொடர்ந்து நிர்வாகம் சி பிரிவில் வேலைக்கு தேர்வு நடத்தி அந்த தேர்வில் நிலத்தை அந்த நிர்வாகத்திற்காக கொடுத்தவர்களுக்கு எழுத்துத் தேர்வில் 20 மதிப்பெண் அதிகமாக கொடுப்பதாக ஒத்துக்கொண்டார்கள். 2024ஆம் ஆண்டு அதற்கான உத்தரவையும் போட்டார்கள். அந்த தேர்வு 2026ஆம் ஆண்டில் நடைபெற்றது. தற்போதைய நிர்வாகம் இந்த தேர்வுக்கான விளம்பரம் 2018இல் போடப்பட்டதால் 26இல் நடைபெற்ற தேர்வுக்கு இந்த 20 மதிப்பெண் கொடுக்க முடியாது என்று மறுத்தார்கள். எனவே அந்த நிர்வாகத்தோடு அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகளோடு நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களும் சேர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் மாவட்ட தலைவர் ராமேஸ்வரன், முன்னாள் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் உட்பட நண்பர்கள் கலந்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையில் 2026இல் நடைபெற்ற தேர்வு அடிப்படையில் 20 மதிப்பெண் கொடுப்பதற்கான உத்தரவு வரும் வரை அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரவை கொடுக்காமல் நிறுத்தி வைத்து அனைவருக்கும் 20 மதிப்பெண் கொடுக்கின்ற நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரையும் அதை தற்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
அதை போன்று தற்போது கடந்த வாரம் மீண்டும் சி பிரிவுக்கு வேலைவாய்ப்பிற்கான தேர்வை நடத்துவதற்கு கால்ஃபார்ம் செய்திருக்கின்றார்கள். அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த நிலம் கொடுத்தவர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் ஓபிசிக்கு 45 என்றும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 48 என்றும் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக அவர்கள் இப்போது விளம்பரம் செய்திருக்கின்றார்கள். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அந்த அதிகாரிகள் அழைத்து அந்த விளம்பரத்தை உடனடியாக நிறுத்தி வைத்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 45ம் எஸ்டி எஸ்டி பிரிவுகளுக்கு 48ம் கொடுக்க வேண்டும். அதுவரை அந்த விளம்பரத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லது விளம்பரத்தில் மாற்றங்களை உருவாக்கி புதிய விளம்பரத்தை போட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். செய்யவில்லை என்றால் செய்ய வைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 1999 இடம் கொடுத்தவங்களுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ப வேலை வழங்கப்படும் சொல்லி அவங்க கொடுத்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்ல பார்த்தா சி பிரிவிலோட நம்ம கூடங்குளம் பகுதி மக்கள் நின்றுதாங்க. அதுக்கப்புறம் ஏக்கோ பிக்கு இல்லை ஏ கிடையாது, ஏ பிரிவு கிடையாது, இல்லை இதில் ஏ பிரிவு கிடையாது. அதிகாரிகளாக செல்ல அந்த கல்வி தகுதி இருந்த பிறகு அவர்கள் அதிகாரிகளாக செல்ல முடியாமல் சி பிரிவு தற்காலிக பணிக்கு தான் போயிட்டு போதா ஒரு புகார் சொல்லிட்டு வராங்க. அது எப்படி பாருங்க, ஏன் அவங்க இல்லை அதுதான் தவறு. அதுக்காக தான் நம்ம அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இல்லை ஒவ்வொரு முறையும் இதானே ஒவ்வொரு முறையும் தான் இதுதான் 1999 இடம் கொடுத்து 1999 இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 99 ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 2024 ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செயல் வடிவம் படுகின்ற போது அதை கொடுக்கவில்லை. எனவே நான் நிர்வாகத்தோடு பேசினேன். அதனுடைய அட்டாமிக் எனர்ஜியினுடைய தலைவர் மோஹித் அவர்கள் மும்பை தலைமையிடத்தில் இருக்கின்றது. அவரிடத்தில் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருக்கின்றேன். 13ஆம் தேதி புதுடில்லியில் அவர்களை சந்திக்கின்றேன். அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். நானும் அந்த கூடங்குளத்தில் இருக்கின்ற நம்முடைய பிரதிநிதிகளும் 3 பேர் சென்று அவரை புதுடில்லியில் சந்திக்க இருக்கின்றோம். இல்லை இந்த திட்டமே கேரளாவுக்கு போன திட்டம் தான். ஆமாம், அவங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால தான் அவங்க கூடங்குளத்தை நோக்கி வந்தாங்க. நம்ம பகுதிய மக்கள் அந்த இடம் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போதே இந்த அசூரன்ஸுங்க இருக்குது. ஆனால் இன்னும் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்காங்க. இருக்கிறதா ஒரு வேதனை அளிப்பதாக சொல்கிறாங்க மக்கள். ஆமாம், அதனால தான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்திருக்கேன். எப்போ போராட்டம் பண்ண 13ஆம் தேதி அவரை பேசிட்டாரு தலைவர் கூடங்குளம் அட்டாமிக் எனர்ஜி. ஏதாவது ஒரு கால கெடு கொடுத்துருக்கீங்களா? இல்லை 13ஆம் தேதி அவரை சந்திச்சா தான் முடியும். அவர் சந்திக்க டைம் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு உங்களுக்கே 13ஆம் தேதி தான் சந்திக்க டைம் கொடுத்துருக்காரு. இல்லை எனக்கு கூடங்குளம் அங்கே சேர்மன் கூடங்குளம் எப்போனாலும் பார்க்கலாம். கூடங்குளத்தில் ஏற்கனவே பேசிட்டோம். ஆமாம், இன்னைக்கு இப்போ கூடங்குளம் அதிகாரிகள் இங்கே வந்திருந்தாங்க. கூடங்குளம் அதிகாரிகள் போய் பேச வேண்டாம், கூப்பிட்டா வருவாங்க. சேர்மன் வந்து உங்களுக்கு தெரியும், அட்டாமிக் எனர்ஜி சேர்மன்ங்கிறது கேபினட் ரேங்க் மினிஸ்டர் மாதிரி. அவரோட டைம் கேட்டேன். இந்த 10, 11, 12 நான் இல்லை. எங்கள் பாம்பேயில் காமராஜ் சிலை திறப்பு. குறிப்பாக நீங்கள் சொல்ல பார்த்தா அடுத்த ஏஎஃப்ஆர் அப்போ அங்கே தான் புதைக்க போகிறோம். ஏஎஃப்ஆரோட புதைக்கக்கூடிய இடங்களும் அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் அந்த மக்கள் தான் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஎஃப்ஆர் வெளியும் கொண்டு போக முடியாது. அதுக்கும் இப்போ கொடுக்க. அதனால தான் நம்ம கேட்குறது வெறும் நிலம் கொடுத்தவர்களும் மட்டும் கேட்கல. 99 படி நிலம் கொடுத்த ஆளுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் கொடுக்கணும். இவன் கொஞ்சம் டீவியேட் பண்ணி என்ன பண்ணுறான், தேர்வு நடத்துகிறான். நம்ம கோரிக்கை தேர்வு இல்லை, அவங்க கல்வி தகுதி அடிப்படையில் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு நம்முடைய மெயின் கோரிக்கை வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் கேட்போம். 13ஆம் தேதி சேர்மனை சந்திக்கும். சேர்மனோட டிஸ்கஷன் முடிச்சுட்டு அதனுடைய பதில் என்னங்கிறத உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கும் ஒருவேளை அன்றைக்கி ஏதாவது சரியான முடிவு வரலன்னா பிரைம் மினிஸ்டரையும் சந்திக்கும் இருக்குது. இது முடிச்சிடணும். ஓகேயா? சொல்லுங்கண்ணே. இல்லை, தாமிரபரணி டிபிஆர் நாம் ஏற்கனவே தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இப்போ டிபிஆர் தயார் பண்ணி முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த டிபிஆரை நம்மகிட்ட காட்டுவாங்க. அது காட்டின உடனே மத்திய அரசிட்ட கொடுத்து அந்த டிபிஆரின் அடிப்படையில் 1000 சில்லரை கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அது தவிர சில முன்னணி நிறுவனங்கள் மூலம் இமீடியட்டாக அந்த பணியை செய்யலாம் என்று நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கடந்த வாரத்தில் இடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவரும் சில சிஎஸ்ஆர் ஃபண்டின் மூலமாக உடனடியாக பணியை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். தொடர்ந்து டிபிஆர் ஃபைனலைஸ் பண்ண உடனே கொடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதை செய்வோம்.
எப்படியும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்துடும். இந்த பார்லமெண்ட் கூட்டத்தொடரில் அது முடிஞ்சிடும்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நம்ம குலவணிகர்புரம் பாலம் உங்களுக்கு தெரியும், அதான் சொல்கிறேன். குலவணிகர்புரம் பாலத்துலேயும் அது வந்து இப்போ அது ஹைவே, ஸ்டேட் ஹைவே, அதுலேயும் டிபிஆர் பிரச்சனை இருந்து அந்த டிபிஆர் அப்ரூவல் ஆகிடுச்சு. டிபிஆர் அப்ரூவல் ஆகி கொடுத்தாச்சு. கடந்த டிஷா மீட்டிங்கில் அதுக்கான முடிவெடுத்து 125 கோடி ரூபாய் செலவில் உடனடியாக தமிழக அரசினுடைய 2 பக்கம் போடணும். ஆர்ஓபி வர இடத்துல மட்டும் மத்திய அரசு போடணும், மற்ற 2 பக்கம் தமிழக அரசு போடணும். ஸோ இந்த பட்ஜெட்லேயே 100 கோடி ரூபாய் அதற்காக இந்த பட்ஜெட்லேயே ஒதுக்குவதாக நம்முடைய தமிழக நிதியமைச்சர், நம்முடைய தொகுதியுடைய அமைச்சர் வரியவல்சன் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அது வந்துன்னா இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே அந்த பணி ஆரம்பிக்கும். நடுவில் இருக்கக்கூடிய ஆர்ஓபி ரயில்வே ரயில்வே இதை முடித்தா பண்ணித்தாரோங்கிறது ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி குமார் எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். எனவே என்னுடைய நம்பிக்கையின்படி ஓராண்டு காலத்திற்குள்ளால் அதை முடித்து திறக்க முடியும். பணிகள் 3 மாதத்தில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அது வந்து ஒய்பாலம் அடிக்கல் நாட்டா ஃபண்ட் ஏதோ ஒதுக்கல ஃபண்ட் அப்போ 125 கோடி இல்லை அடிக்கல் நாட்டி 125 கோடி ரூபா ஒதுக்கதா சொன்னாங்க. ஃபண்ட் ஒதுக்கல, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒதுக்கல. இந்த இதில் 100 கோடி ஒதுக்குறாங்க. திரும்பியும் அதே மாதிரி அடிக்கல் நாட்டி இல்லை அடிக்கல் நாட்டுறங்களா தெரியாது. 100 கோடி ஃபண்ட் அடிக்கல் நாட்டிட்டாங்க. எனக்கு தெரியல, நான் அடிக்கல் நாட்டுக்குள்ள கலந்துக்கல. இந்த 100 கோடி ரூபாய் இந்த நிதி ஆண்டில் ஒதுக்குறாங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லையா? நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு 99 கோடி ரூபாய். ஆமாம், கடந்த பாராளுமன்ற 2 கூட்டத்தொடரில் அது குறித்து வலியுறுத்தினேன். 99.8 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கூடுதல் ரயிலுக்கு கூடுதல் ட்ராக் வேணும்னு கேட்டாங்க. அதில் ஒரு ட்ராக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ போன வாரம் தான் முடிஞ்சு. உங்களுக்கு தெரியும், முதல் 2 ட்ராக்கு கூட டைரெக்டாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த 2 ட்ராக்கும் கிளியர் பண்ணியாச்சு. இன்றைக்கி நானே வந்து நெல்லையில் வந்தேன். உள்ளே வரும்போது 7 மணி ஆகிட்டு இருந்து இன்னைக்கு 6:20 உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அந்த ட்ராக் கிளியராக இருக்கிறதால. அதனால் கூடுதல் ரயிலுக்கு கேட்டிருக்கேன். முதல்ல சென்னை ஒரு ரயில் வாரந்தோறும் ஒன்று இப்போ விடுறாங்க. அதை தினசரி ரயிலாக அதை மாற்றுவதற்கு கோரிக்கை வைத்தோம்.